என்னோட அக்காவே இல்லன்றப்ப இனி உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லு. என்ன ஜானு, ஏன் இப்படிலாம் பேசுற? நம்ம 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற பந்தம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற காதல் நமக்கு தெரியும்ல. வேண்டாம் விவேக், இனிமே இது எதுவுமே வேண்டாம். நீ என்னடானா என்ன லவ் பண்றன்ற, உன் அம்மா என்னடானா என் பையன் கூட சுத்தாதுன்னு சொல்றாங்க. என்ன இதெல்லாம்? இனி உங்க அம்மாவை எதிர்க்கிற பலமும் என்கிட்ட இல்ல. அவங்க திட்டதெல்லாம் சகிச்சுட்டு போற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே எனக்காக காத்துட்டு இருக்காத. இப்ப நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட உதட்டுல இருந்து மட்டும்தான் வருது ஜானு, உன் மனசுல இருந்து வரல. இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் நீ என்னைக்கு உன் மனசுல இருந்து சொல்றியோ அன்னைக்கு நான் உன்னை விட்டு போயிடுவேன். விவேக், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. இன்னும் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நீ இப்படி காத்துட்டு இருக்க? அப்படியா? அப்ப இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேக்குறேன். அப்படி பெருசா என்ன மாறிட போகுதுன்னு நீ இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருக்க? உன்னை நான் உண்மையா லவ் பண்றேங்கிறதுனால யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இன்னமும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உன்னை பத்தி சொல்லு. எதுக்காக நீ இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? உனக்கு நான் வேண்டான்னு நீ நினைச்சிட்டல்ல, அப்ப யாரையாவது ஒருத்தனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. வார்த்தைகளால ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் ஜானு, ஆனா அதை செயல்ல நடத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு நீயும் அதையே நம்பு ப்ளீஸ். சாரிங்க. இட்ஸ் ஓகே. நீங்க யாரு? நியூ அட்மிஷன். இன்னைக்கு தான் என் பையனை இங்கே சேர்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னுடைய புது ஃப்ரெண்டு இன்னைக்கு தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறான் பாட்டி. உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓ, நியூ அட்மிஷன் நீங்க தானா? நாங்கள் வரோங்கிறது முன்னாடியே தெரியுமா? ஆல்ரெடி ஒரு பாப்பா வந்து சொல்லிட்டு போனா. எந்த பாப்பா? அவளுடைய பேரு லக்கி. ஓ, ஆல்ரெடி லக்கி என்ன பத்தி சொல்லிட்டாளா? ஃப்ரெண்டுனா அப்படிதான் இருக்கணும். உன்னுடைய பேர் என்ன? ஜுன்னு. அவ்வளவுதானா? இன்னும் எனக்கு பெரிய பேரே இருக்கு. ஓ, அடுத்த வாட்டி டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமா உங்ககிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருக்கியே. டைம் வேற நமக்கு இல்லல, அதனாலதான் இப்படி கொஞ்சமா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். லக்ஷ்மி, இன்னும் உன் ஃப்ரெண்ட் இங்க வரவே இல்ல. நான் எப்படி அவனை மீட் பண்றது நீயே சொல்லு. இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வேலை இருக்கு, நான் கிளம்புறேம்மா. ஐயோ ப்ளீஸ் பாட்டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல. இப்போ உன்னோட ஃப்ரெண்ட் நான் மீட் பண்ணாம போயிட்டேனா ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமா என்ன? அப்படிலாம் இல்ல பாட்டி. எனக்கு யாரு ஃப்ரெண்டானாலும் முதல்ல உங்களுக்கு தானே அறிமுகப்படுத்துவேன். அதே மாதிரி இப்ப புது ஃப்ரெண்ட் வந்திருக்கான், புது ஃப்ரெண்ட கூட அறிமுகப்படுத்தி வைக்கணும்ல. இந்த மாதிரி லாஜிக்கலா சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு மட்டும் பார்க்காத ப்ளீஸ் பாட்டி, எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க போதும். சரி, என்ன செய்யறது? நீ சொல்றத நாங்க கேட்டாகணும். நாங்க சொல்றத நீ கேட்க மாட்டியே. உன் பேச்ச கேக்குறத தவிர எனக்கு வேற வாய்ப்பு இருக்கா என்ன? யூ ஆர் சோ ஸ்வீட் பாட்டிமா. போதும் போதும், இந்த மாதிரி பாராட்டி பாராட்டி உன் காரியத்தை நீ நிறைவேத்திக்கிற. பாட்டிமா, என் ஃப்ரெண்டு லலிதா வந்திருக்கா. அவ வந்து உங்ககிட்ட கேட்டானா இன்னைக்கு லக்கி ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிருங்க. அதெல்லாம் எதுக்குடி? சும்மா ஜாலிக்கு தான். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி சும்மா சர்ப்ரைஸ் பண்ணுவேன். நான் போய் ஒளியறேன், சரியா? லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க பாரு. சித்தப்பா, அம்மா எங்க போயிட்டாங்க? லக்ஷ்மி எதுக்காக ஆஃபீஸ் ரூமுக்கு வராமல் இருந்தா? இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் வரல. அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு இவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதை பற்றி கேட்கணும்னு தோணுது, ஆனால் எங்கே மனசு கஷ்டப்பட்டுருவாளோன்னு பயமாக இருக்கேன். நான் அவளுக்கு கொடுத்த வாக்குப்படி
அவளோட பழைய வாழ்க்கையை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். சித்தப்பா ம் உங்களை தான். அம்மா எங்க இருக்காங்க? இங்கே தான்டா எங்கேயாவது இருப்பாங்க. நீ கிளாஸுக்கு போகணும்ல, வா. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் எங்க இருக்கு? பையனை நானே கூட்டிட்டு போறேங்க. இவனோட கிளாஸ் டீச்சர் நான் தான். என் கிளாஸ் டீச்சர் நீங்க தானா? ஹாய் டீச்சர். ஹாய் ஜின்னு, நாம கிளாஸ் ரூமுக்கு போலாமா? சரிங்க டீச்சர். பாய் சித்தப்பா. பாய். ஜாயின் ஆகிட்டேங்கறத அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரி போலாம் வா. பாய். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட். அப்பையில இருந்து நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டியா? ஜாயின் பண்ணிட்ட ஃப்ரெண்ட். வெல்கம் டு आवर ஸ்கூல். தேங்க் யூ. பாட்டிமா இங்க வாங்க. என் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னல, அது இவன் தான். இத்தனோண்டு இருக்கிறவன் என் பையனை இவன் டென்ஷன் ஆக்கியிருக்கானா? ஃப்ரெண்ட், இவங்க தான் என் பாட்டி. வணக்கம் பாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாட்டிமா, நீங்க இன்னும் என்ன ஆசீர்வாதம் பண்ணல. வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா மன நிம்மதியோட இருப்பா ஏந்திரி. அம்மாடி, இப்பவாத ஆசீர்வாதம் பண்ணீங்களே. இல்லன்னு வைங்க, என் முதுகு அப்படியே வளைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. பாரா, இந்த சின்ன வயசுலயே பெரியவங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டியா? நான் சின்ன பையனா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு காமெடி பண்றேனா, நீங்களோ பெரியவங்களாச்சே, அப்ப நீங்க எவ்வளவு காமெடி பண்ணுவீங்க? அடேங்கப்பா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. உன் கூட பேசுறது கஷ்டம்தான். நீங்க அதை கிண்டலுக்கு சொன்னாலும் நான் அதை காம்ப்ளிமெண்டாவே எடுத்துக்கிறேன் பாட்டி. போதும்பா, இனி இவன் கிட்ட பேசுறதுக்கு என்னால முடியாது. கிளாஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு, போலாமா? சரி டீச்சர். வாங்க. ஒரு நிமிஷம். ஜின்னு, லக்கி, நீங்க கிளாஸ்க்கு போங்க, நான் வந்துடுறேன். ஓகே, போங்க. அம்மா, அர்ஜுன் எங்க போயிருப்பாரு? அவரை எங்கேயுமே காணுமே. என்ன திரும்ப வந்திருக்க விவேக்? சாரி ஜானு, திடீர்னு அங்க பெரியம்மா வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே போயிட்டேன். அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அவங்க வேண்டான்னு சொல்றாங்க, இவங்க பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னு எப்ப பாரு அடுத்தவங்களுக்காக பயப்படுற. என்னைக்குமே நீ எனக்காக யோசிச்சு எனக்கு சப்போர்ட்டா நின்னதே இல்ல.